ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரட் மசாலா பொரியல் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வரமிளகா போட்டு நம்ம சும்மா நார்மலாக தேங்காய் பூ போட்டு தான் பண்ணுவோம். இப்போ சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் வந்து மசாலா போட்டு பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். ஸோ நைட்டு வந்து கேரட் வந்து மசாலா போட்டு பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரசாரமாக இருக்குமே அப்படிங்கிறக்காக இங்கே கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு நம்பருக்கு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் போட்டாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள், கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது 50% வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வதக்கிட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்து ஆஃப் குக்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். ஸோ இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு எனக்கு நல்லா ஒரு 5 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக விடணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா வேக விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடி பிடிச்சிடாமல் கிளறி விடுங்க. உங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதத்துலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு எப்படி இருக்குமா அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது நல்லா வேகட்டும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இதுவே உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன். ஸோ இதில் வந்து 2 ட்ராப் வந்து லெமன் விட்டுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து அந்த கேரட் புளிப்புக்கும் இந்த புளிப்புக்கும் வந்து உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பலாம் புளிப்பாக இருக்காது. நம்மளுக்கு 2 ட்ராப் தான் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அதனால் நம்மளோட கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து கேரட் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப திக்காக கட் பண்ணிடாமல் மெல்லிஸாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரெடி